பணம் ஒரு நல்ல வேலையா சேவகன் சொல்லுவதெல்லாம் கேட்கும். ஆனால் படுமோசமான ஒரு எஜமான். Who is controlling this money matters more. அதுதான் இங்க முக்கியம். எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெரிய ஆளாக. ஆனா அவர் பெருசா சம்பாதிச்ச மாதிரியே தெரியாது. இந்த சாதாரணமா தான் தெரிஞ்சா என்னடா டூ வீலர்ல சுத்திட்டு இருந்தா கடைசியில பார்த்தோம்னா சொந்தமா வீடு கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம வாங்கின காருக்கு இது இஎம்ஐ கட்ட முடியாம நம்மளா இழுத்துக்கிட்டு தெரியறப்ப அந்த ஆள் பாட்டுக்கு சொந்த வீட்டுக்கு நம்மளுக்கு கொண்டாந்து பத்திரிக்கை வைக்கிறப்ப இவனுக்கு ஏத்துறா காசு அப்படின்னு தோன்றதுக்கான காரணம் என்ன? அவனுடைய விஷன் உங்களை இம்ப்ரெஸ் பண்றது இல்ல, அவர் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. தட்ஸ் இட். உங்க எல்லாரையும் போலவே எனக்கும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. அது யூ நீட் மணி, ஹானஸ்ட் மணி. கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வந்து நிக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம், பணம் சம்பாதிச்சவன் மேல யாருக்காவது மரியாதையா இருக்கான்னு பாக்கணும். பணம் சம்பாதிச்சவனுக்கு சந்தோஷமா இருக்கும், நம்ம பெரிய வரல. பணம் சம்பாதிப்பாரு நேற்று வரைக்கும் எப்படி இருந்தா நம்ம பிரதர் சொன்னார்ல, 3 தடவை சொன்னார், நான் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன். அந்த வில்லேஜ்ல ஒருத்தன் உட்காந்துருப்பான் அந்த ஆலமரத்தடியில. எப்படி இருந்தாங்க எல்லாம் இப்ப பாரு என்ன பேசிட்டு இருக்கான் பாரு, கோட் சூட் போட்டு அப்படி ஒரு நாள் இருக்கப்பா. அப்ப நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு மனநிறைவு இருக்குதோ இல்லையோ. ஒரு 10 பேர் சுத்தி உட்காந்துட்டு டேய் திரிவிலுத்துல தேரோட்டத்துல நீ ஆடினெல்லாம் பாத்துருக்கேன்டா அப்படிமா. ஆமா பாத்துருக்கேன், நம்மளே முன்னாடி சொல்லிடுறது. அப்போ ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் கட்டாயம் பணம் சம்பாதிக்கிறது.